Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் ஃப்ரை தான். இது எப்படி பண்ணலாம்னு பாப்போம். வாங்க. இப்போ ரெண்டு வாழைக்காய் எடுத்துர்க்கேன். இது நமக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். தோல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிடுவோம். அதுக்கு 6லேருந்து 7 பல் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். பேன் நல்லா ஹீட் ஆகவும் இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வாழைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பபிள்ஸும் குறைஞ்சிருச்சு முதக்கி. இப்போ நம்ம எடுத்து வேறு பேனில் சேர்த்துப்போம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கிறது எல்லாமே போட்டு எடுத்துப்போம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வேறு பேனில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண ஆயிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியவும் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் ミックス பண்ணி みてください。 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ミックス 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 பண்ணி விட்டுக்கோங்க. ミックス
இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணவே இல்லை, ஸோ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா இடத்துலையும் மசாலா இருக்கிற மாதிரி. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும், ஏன்னா அந்த ஈரமாக இருக்கிறதெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. லஞ்ச் ரெடி. சாதம், பருப்பு, நம்ம செஞ்ச வாழைக்காய் ஃப்ரை தான். இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.